பேசுறது நானு, கேட்கறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு என்ன அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி விளாக் பார்ட் 2 தான். மேலும் சர்க்கரை அளவு, ரத்த அழுத்தம், இசிஜி இலவசமாக பரிசோதனைகள் செய்து கொள்ளலாம். நாள் 17/8. இவ்ளோ நேரம் ஒரு ஆடியோ கேட்டுச்சுல, அது என்னோடது தான். என்ன வந்து பேசி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் அதே மாதிரி அவங்களுக்காக பேசி குடுத்துருந்தேன். என்னடா கிருஷ்ண ஜெயந்தி விளாக்ல மருத்துவ முகாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தியோட அடுத்த நாள்ல வந்துட்டு மருத்துவ முகாம் நடத்துனாங்க எங்க ஊர்ல. எல்லா விதமான டாக்டர்ஸுமே அங்க வந்திருந்தாங்க. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலும், கிருஷ்ண ஜெயந்தி நடத்துற பசங்களும் சேர்ந்து இத வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நெறைய பீப்பிள்ஸ் அங்க வந்து அத செக் பண்ணிட்டு போனாங்க. நானும் அத பார்க்கறதுக்காக தான் அங்க போயிருந்தேன். முதல் நாளு கிருஷ்ணர கொண்டுட்டு போய் இறக்குன பின்ன சப்பரத்துல இருந்து அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. எல்லா நிகழ்ச்சியுமே நடக்கும். ஒரு பக்கம் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க, குண்டுறுதல் நடந்துச்சு, அதிர்ஷ்டக்கட்டம் நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரி இங்க இருக்க பசங்க ஓவரால் எல்லாருமே சிலம்பம் சுத்துவாங்க. எல்லாருக்குமே சிலம்பம் சுத்த தெரியும். நைட்டு டின்னரும் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட்லியும் வெஜ் பிரியாணியும் இருந்துச்சு. அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சிய ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கிருஷ்ண ஜெயந்தியில ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த பானை உடைத்தல் தான். வருஷம் வருஷம் இந்த நிகழ்ச்சி மட்டும் ரொம்ப ஃபன்னியா போகும். யார் அத உடைக்கிறா? என்ன பண்றாங்க? அப்படின்ட்டு. இந்த வருஷம் வந்து டைரக்ஷன் மாத்தி போன ஒருத்தர் திடீர்னு போய் அத உடைச்சாரு. பார்க்கறதுக்கே ஒரு மாரி ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கலை நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் ஆயிரும். நைட்டு போல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. முதல்ல வந்து குட்டி குழந்தைங்க டான்ஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாரி சிரிப்பாவும், சூப்பராவும் இருந்துச்சு. நம்மளும் சின்ன வயசுல இப்படிதான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடிட்டு இருந்தோம். அந்த மாரி இருந்துச்சு. மேல ஆடுறத விட கீழ அத விட ஃபன்னியா ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் நான் வாங்குன பரிசு. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விளாக் வெயிட் பண்ணுங்க.